ஒரு மோல் அப்படிங்கிறதோட டெஃபினேஷனை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் அதோட அர்த்தம் என்னென்னு படித்த நமக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவில் ஒரு மோல்னால் என்ன, அதே மாதிரி அவகேட்ரோ நம்பர்னால் என்ன, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துப்போம். C+O gives CO. இந்த ஈக்குவேஷனில் ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது. ஆனால் கார்பனோட மாஸ் நம்பர் 12, அதே மாதிரி ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16. நம்ம என்ன தான் ஆட்டம்களை ஒரே அளவில் எடுத்துக்கிட்டாலும் அது ரெண்டுத்தோட மாஸ் ஒரே அளவில் இல்லை. சரி, இதுக்கும் மோலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் கிச்சன் எடுத்துக்கோங்க. நம்ம கிச்சனில் டிஃப்ரெண்ட் சைஸில் நிறைய டப்பாக்கள் இருக்கும். ஒரு பெரிய டப்பாவில் சர்க்கரை எடுத்துப்போம், அதில் பெரிய ஸ்பூன் இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி சின்ன டப்பாவில் உப்பு எடுத்துப்போம், அதில் சின்ன ஸ்பூன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம அந்த பெரிய ஸ்பூனில் சர்க்கரை எடுக்கிறப்போ அந்த ஸ்பூன் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் உப்பு எடுக்கிறப்போ அந்த ஸ்பூனில் இருக்கக்கூடிய உப்போட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எனக்கு சர்க்கரையும் உப்பும் ஒரே அளவில் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரே ஸ்பூனை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண மாதிரியே விஞ்ஞானிகள் எல்லா ஆட்டமும் வேறு வேறு மாசில் இருந்தாலும் அதை ஒரே அளவில் எடுத்துக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்க. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் மோல். ஒரு மோலோட அளவு அப்படிங்கிறது 6.02214076 இன்டூ 10^23. இந்த அளவை யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஆட்டமையும் ஒரே அளவில் எடுக்க முடியும். இப்போ ஒரு மோல் எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். 1811 வருஷத்தில் அவகேட்ரோ ஒரே வால்யூமில் இருக்கக்கூடிய 2 கண்டெய்னரில் வெவ்வேறு கேஸஸை சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷரில் வைக்கிறப்போ அந்த 2 கண்டெய்னர் இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல்ஸோட எண்ணிக்கை ஒரே அளவில் இருக்கும்னு சொன்னார். இவரோட தியரியை அந்த காலகட்டத்தில் இருந்த எந்த விஞ்ஞானியும் ஒத்துக்கல. காரணம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஆட்டம்னு ஒரு விஷயம் இல்லைன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் 1865 ஜோஹன் ஜோசப் லாட்ஸ்மித் ஒரு கியூபிக் மீட்டரில் 2.868 இன்டூ 10^25 மாலிகுல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் 1909 வருஷம் பிரெஞ்சு விஞ்ஞானியான ஜீன் பேரின் முதலாக ஒரு மோல் அப்படின்னா 7.15 இன்டூ 10^23ன்னு கணக்கு பண்ணி சொன்னார். அவர் கண்டுபிடிச்ச அந்த எண்ணுக்கு அவகேட்ரோ நினைவை அவரோட பேரையே வச்சார். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச வேல்யூ அக்யூரேட்டாக இல்லை. 2019 ஒரு மோல் அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்ணி அதோட வேல்யூவை 6.02214076 இன்டூ 10^23ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் அவகேட்ரோ நம்பரை கண்டுபிடிச்சாங்க.